சாய்ராம். சுவாமி அருளி இருக்கக்கூடிய ராமகதா ரசவாகினியில் சில கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அவற்றினுடைய பக்தியின் மாண்பு, கதையில் அவர்களுடைய பங்களிப்பு முதலானவற்றை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நாம் இன்று எடுத்துக்கொண்டிருப்பது சுக்ரீவன். சீதையை தேடி ராமரும் லக்ஷ்மணரும் பாத யாத்திரை மேற்கொண்டு தெற்கு நோக்கி நகர்கின்ற பொழுது ரிஷ்யமுக பர்வதத்திற்கு அருகே வருகிறார்கள். அந்த இடத்தில்தான் வாலியின் சகோதரனாகிய சுக்ரீவன் வசித்து வருகிறார். அங்கே சுக்ரீவன் இவர்கள் இருவரும் நடந்து வருவதை தூரத்திலிருந்து மலையின் மீது இருந்து பார்த்து அவர்கள் நண்பர்களா அல்லது எதிரிகளா என்பதை தெரிந்து கொள்வதற்காக, வாலியால் அனுப்பப்பட்டவர்களா அல்லது நண்பர்களாக வருகிறவர்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அனுமனை அனுப்பி தோதான முறையிலே அவர்களிடம் விசாரித்து பதில்களை பெற்றுவா என்று அனுப்புகிறார். அனுமன் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றிலும் விவேகத்துடன் வினயத்துடனும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர். அதனால்தான் சுக்ரீவனுடைய அமைச்சராக அவர் இருக்கிறார். அவர் தனக்குண்டான ஒரு மாறு வேஷத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நபரை அணுகுகின்ற பொழுது நேரான விஷயமாக கதாபாத்திரமாக போகாமல் பிக்ஷுவின் வடிவில் இவர்களை அணுகி, நீங்கள் யார்? உங்களை பார்க்கின்ற பொழுதே ஒளி பிழம்பாக இருக்கிறது, பிரகாசமான தோற்றத்தோடும் பிரசன்னத்தோடும் இருக்கக்கூடிய நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், என்ன காரியத்திற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ராமரும் லக்ஷ்மணரும் தங்களை பற்றிய அறிமுகத்தை சொல்லுகின்றனர். ஏற்கனவே ராம லக்ஷ்மணர்கள் மீது பக்தி கொண்டு இருக்கக்கூடிய அனுமன் அந்த வினாடியில் அவர்களுடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசியை பெற்று ராமரை பற்றி மிக உயர்வாக பேசுகிறார். அந்த பக்தியினுடைய ஆழம் ராமருக்கு அப்பொழுது தெரிகிறது. இந்த இடம் சுக்ரீவன் வாழுகின்ற பகுதி. அவருடைய தமையனார் வாலியிடம் இருந்து விலகி வந்து இங்கே வசிக்கிறார், உங்களை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று அழைத்து செல்கிறார். இவையெல்லாம் நிகழ்வுகள். சுக்ரீவனை சந்திக்கிறார் ராமர். அவர்களுடைய இருவரது பின்புலமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. சுவாமி அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இருவருடைய கதையும் அதற்கு முன் கதையும் ஒரே மாதிரி இருக்கிறது. ராமர் தன்னுடைய மனைவியை இழந்திருக்கிறார், ராஜ்யத்தை துறந்து காடேகி இருக்கிறார். அதை போன்றே சுக்ரீவனும் தன்னுடைய மனைவியை வாலியிடம், தன் சகோதரனிடம் இழந்திருக்கிறார், நாட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறார். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பேக்ரவுண்டு. இருவருடைய அன்பையும் பரிமாறிக்கொள்கிறார்கள். தீயை வலம் வந்து உன்னை அந்த நாட்டிற்கு அரசனாக அமைப்பேன், அரசாணை பிறப்பிப்பேன் என்று ராமர் சுக்ரீவனுக்கு தீயை முன்வைத்து சத்தியம் செய்கிறார். நெருப்பு எனப்படுகின்ற அக்னியானது ராமாயணத்தில் 2 இடங்களில் முக்கியத்துவம் பெறுகிறது. மொத்தமாக 3 இடம் ராமன் அவதரித்தது யாக அக்னி. அதை விடுத்தால் சீதையும் அக்னியாக இருக்கிறாள். சீதையை அக்னியில் ஆவாகனம் செய்து மாயா சீதையை மட்டுமே ராவணன் எடுத்து சென்றிருக்கிறான். எடுத்து சென்றது உண்மையான சீதை அல்ல. அதற்கு முன்னால் ராமர் உண்மையான சீதையை அக்னியில் ஆவாகனம் செய்கிறார். 3வது இடமாக இதை எடுத்துக்கொண்டால், பிறப்பு என்பதை தனியாக பார்த்துவிட்டு எடுத்துக்கொண்டால், மற்ற 2வதில் அக்னியை வலம் வந்து அவருக்கு ஒரு சத்திய பிரமாணம் செய்து தருகிறார் ராமர். உன்னை மீண்டும் அரசனாக்குவேன். இருவரும் இணைந்து கொள்கிறார்கள். அவருடைய சிந்தனை ஓட்டமானது சீதையை கண்டுபிடிப்பதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை கொண்டதாக இருக்கிறது. சுக்ரீவனுக்கு அந்த பகுதி முழுவதும் அத்துப்படி. அனுமன் அவருக்கு கீழே அமைச்சராக இருக்கிறார். புத்தியிலே மிகச் சிறந்தவர், பக்திமானும் ஆகும். ராமர் மீதும் சீதை மீதும்
அளப்பரிய அன்பை பெற்றிருக்கக்கூடியவர். அவரைத்தான் இலங்கைக்கு அனுப்பி என்ன விஷயங்கள், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, சீதை அங்குதான் இருக்கிறாளா என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு வருவதற்கு வழி அமைக்கிறார். இப்பொழுது சுக்ரீவனுடைய கதாபாத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த கதாபாத்திரமானது ஒரு இழப்பை சந்திருக்கிறது. அதாவது ராஜ்யத்தை இழந்திருக்கிறது, மனைவியையும் இழந்திருக்கிறார். ராமர் உதவி செய்கிறேன் என்று சொன்னதற்கான மிக முக்கியமான காரணம், சுக்ரீவனுடைய மனைவியை அபகரித்து சென்றிருப்பது வாலி செய்திருக்கும் மாபெரும் தவறு. வானர இனங்களில் இதை போன்று ஒருவருடைய மனைவியை இன்னொருவர் எடுத்து செல்வது என்பது தகாத காரியம், பாவமானது. ஆதலால் அதை தண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது ராமர் இந்த பிரதிஜையை செய்து கொடுத்து காண அடிப்படை காரணமாக அமைகிறது. அதனால் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், சுக்ரீவனுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சத்தியமானது அடிப்படையில் நட்பு உறவு அபயம் தேடி வந்திருப்பது என்பது மட்டுமல்ல, ஒருவர் தவறு செய்திருந்தால் அவரை தண்டிக்கிற மனோபாவத்தோடு தான் காட்டிலும் ராமர் இருந்திருக்கிறார். தபஸ்வியான வேஷமாக இருந்தாலும் தவறு நடக்கின்ற பொழுது அதை தட்டி கேட்கின்ற மனோபாவத்தோடு தர்மத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு அவதார புருஷனாகத்தான் ராமர் இருந்திருக்கிறார். அது சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தி தருகிறது. ஆனால் பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா? இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் சரணாகதி அடைவதோடு பக்தியை செலுத்துவதற்குண்டான சில காரியங்கள், அவற்றை செய்கிறார் சுக்ரீவன். அவை என்னென்ன? இந்த இடத்தில் நான் அமர்ந்து கொண்டு என்னுடைய அமைச்சர்களிடம் உரையாடி கொண்டிருந்த பொழுது, ராவணன் சீதையை தூக்கிச் செல்லுகின்ற பொழுது அபய குரல் கேட்டது. அப்பொழுது அதில் இருந்த மாது தன் கையில் இருந்த ஒரு பொதியை கீழே தூக்கி எறிந்தார். அதை நாங்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதனுள்ளே நகைகள் இருந்தன. அது சீதையுடையதுதானா என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். ராமர் அந்த நகைகளை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். சுவாமி இந்த இடத்துல ஒரு நுட்பத்தை அழகாக உரைக்கிறார். சுக்ரீவனே எழுந்து சென்று குகைக்குள் மறைவான பகுதியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த பொதியை கொண்டு வந்து தருகிறார். சுக்ரீவனே எழுந்து போகிறார். ராஜ்யத்தை இழந்திருந்தாலும் அந்த பகுதிக்கு அவர் அரசர் போல்தானே, அந்த கூட்டத்திற்கு தலைவன் தானே, அவரே எழுந்து சென்று இதை கொண்டு வந்து தருகிறார். பிரித்து பார்த்த ராமர் லக்ஷ்மணனிடம் இவையெல்லாம் சீதையினுடையதுதானா என்று கேட்கிறார். ஏனென்றால் சீதை நகைகளை அணியவில்லை, குறைவான நகையை அணிந்திருந்தார். ஏனென்றால் தவசி கோலத்தில் இருந்த காரணத்தினால் குறைவான நகைகளையே அணிந்திருந்தாள். ஆனால் மாற்றாந்தாய் கொடுத்திருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் வைத்திருந்தார். அந்த நகைகள் தானா என்று லக்ஷ்மணரிடம் கேட்டபொழுது லக்ஷ்மணர் சொல்கிறார், நீங்கள் முன்னால் செல்வீர்கள், சீதை உங்களை பின்தொடர்ந்து வருவார், நான் அவருக்கு பின்னால் பாதுகாப்பாக நடந்து வருவேன். அவருடைய கால் அடியில் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இந்த கால் விரலில் போட்டிருக்கக்கூடிய மோதிரம், அதை மோதிரம் என்று தான் சொல்கிறார்கள், கால் விரலில் போட்டிருக்கக்கூடிய மோதிரமும் மற்ற காலில் அணிந்திருக்கக்கூடிய நகைகளும் தாயினுடையது தான் என்று அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் அவருடைய பாதத்தை நமஸ்கரிக்கின்ற பொழுது இந்த நகைகளை நான் வெகு அருகாமையில் பார்த்திருக்கிறேன், இதனால் இது அவருடைய நகைகள் தான் என்று சொல்கிறார். இப்போ இந்த கதாபாத்திரம், லக்ஷ்மணனுடைய கதாபாத்திரமானது உபரியான ஒரு செய்தியாக நமக்கு அமைகிறது. சீதையே அவர் ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை என்பது நமக்கு இங்கே புரிகிறது. இன்னொரு இடத்திலே சுவாமி அற்புதமான ஒரு காட்சியை விவரிக்கிறார். லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, உனக்கு விருப்பமான இடத்திலே எனக்கு ஒரு குடிலை அமை, நாம் தங்குவதற்குண்டான குடிலை அமை என்கிறார். லக்ஷ்மணருடைய கண்களில் நீர் பெருக்கெடுக்கிறது.
நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த மாதிரி நீ அழற? நான் அந்த மாதிரி ஒன்றும் தப்பாக சொல்லலையேங்கிறார். இல்லை, உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு இடத்தில் குடிலை அமைய என்று சொல்லிவிட்டீர்களே, எனக்கென்று ஒரு விருப்பம் இருக்க முடியுமா? தனித்த விருப்பம் இருக்க முடியுமா என்றவுடன், நான் சாதாரணமாகத்தான் சொன்னேன், அதை உன்னுடைய அன்பு எனக்கு புரிகிறது, நீ ஒரு நல்ல இடத்தில் குடியிலே அமை என்று சொல்லிவிடுகிறார். ஆக சுவாமி பேசி இருக்கக்கூடிய, அருளி இருக்கக்கூடிய ராமகதா ரசவாகினியில் எல்லா நிகழ்வுகளிலும் கதாபாத்திரங்களுடைய மாண்பு நமக்கு தெரிகிறது. சுக்ரீவன் அதற்கு பிறகு ஆஞ்சநேயரையும் வானர படைகளையும் தெற்கு நோக்கி அனுப்பி, அதிலே ஜாம்பவானுடைய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆஞ்சநேயர் இலங்கைக்கு சென்று ராவணனை சந்தித்து சீதை இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு திரும்ப வருகிறார். அதன் பின்னால் நடக்கின்ற போரில் எல்லா வியூகங்களையும் அமைப்பது சுக்ரீவன். சுக்ரீவன் தன்னுடைய நாட்டை திரும்ப பெறுவதற்காகவோ அல்லது ராமரோடு அவருடைய பாதகமலங்களில் சேர்ந்திருக்க வேண்டும் என்றோ இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு எல்லா காரியங்களையும் செய்தே தீர வேண்டும் என்று ஸ்ட்ராட்டஜின்னு இப்போ நம்ம வாரிலெல்லாம் சொல்கிறோம், அந்த வியூகங்களை அமைப்பதில் உயர்ந்தவராக இருக்கிறார். ஆஞ்சநேயர் கூட திரும்ப வந்தவுடன் நேரடியாக வராமல் கொஞ்சம் இளைப்பாறி விட்டு வருகின்ற பொழுது அவரை அதற்கு ஏற்றாற்போல் அவரை கடிந்து கொள்கிறார். நீ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும்னு. புத்திசாலியாகத்தான் இருக்கிறார். ஆனாலும் அவர் செய்திருக்கக்கூடிய சிறு பிழைகளை எல்லாம் சுக்ரீவன் சொல்லி கண்டித்து அவரை திருத்தி அமைக்கிறார். ஆக ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்பானது, இந்த நட்புறவானது மிக உன்னதமான நிலையில் நம்மை கொண்டு போய் வைக்கிறது. அதாவது இறையிடம் நாம் ஒரு தோழனாக கூட இருக்க முடியும். இறையிடம் தோழனாக இருக்க முடியும். ராமகதா ரசவாகினியில் சுமந்திரரை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் சரி, மற்றவர்களை பற்றி நட்பு பள்ளிக்கூட காலங்களில் அவருடைய இடத்தில் இருந்த பொழுது, தபஸ்வியிடம் பாடங்கள் கற்ற பொழுது இருந்ததும் சரி, எல்லா இடங்களிலும் கிருஷ்ணர் தன்னுடைய கூட படித்த நண்பர்களோடு எப்படி இருந்தார், உதாரணமாக குச்சேலரிடம் எப்படி நடந்து கொண்டார், குச்சேலர் பின்னால் வறுமையில் வாடியதற்கு காரணம் என்ன, அதிலிருந்து அவரை மீட்டெடுப்பதற்கு எந்த விஷயத்தை அவர் எதிர்பார்த்தார், நட்பு ரீதியாக. குசேலர் மட்டுமல்ல, சுக்ரீவனும் எப்படி இருந்திருக்கிறார், நட்பை எப்படி பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு. குசேலர் வறுமையில் வாடுகிறார், கிருஷ்ணரோடு வகுப்பில் படித்தவர், பாடசாலையில் இருந்தவர். ஆனாலும் எந்த இடத்தில் அவருக்கு உயர்வு வருகிறது, அவருடைய மனைவி சுயமாக ஈட்டிய சம்பாத்தியத்தில் வாங்கிய அவலை உட்கொண்ட பொழுதுதான். அப்போ நாம் இறைவனோடு நட்போடு பழக வேண்டும் என்பது இருக்கிறது. இறைவனோடு நட்போடு பழக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் அந்த நட்பை உயர்வான நட்பாக நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடம் பக்தி செலுத்துவதில் பலவித பாவங்கள் இருக்கின்றன. 9 விதமான உணர்வுகளில், பாதைகளில், நவவித பக்திகளில் ஏதேனும் ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் தாசியம் என்று சொல்லக்கூடியது இறைவனிடம் தாசியனாக இருந்து கொள்வது என்பது ஒன்று. அப்படித்தான் சுக்ரீவனும் இருந்திருக்கிறார். ஆக சுக்ரீவன் என்கின்ற கதாபாத்திரம் இறைவனோடு தோழமை பூண்டிருந்தாலும் அந்த தோழமையில் பக்தி உயர்வானதாக இருந்திருக்கிறது. பக்தியோடு கூடிய தோழமையை இறைவன் ஏற்கிறார். அதற்கு ராமர் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. சாய்ராம்.